Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 743 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு லூஃபி எலிஃபண்ட் கன்னு சொல்லி கைய பெரிய சைஸுக்கு மாத்தி ஓங்கி ஒரு அடி வச்சான்ல, ஐ மீன் நங்குன்னு ஒரு குத்து வச்சானே, அந்த குத்த தட்டுகிறதுக்குள்ள இஷோ படாத பாடுபடுவான். அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போவான். லூஃபியும் விடுறதா இல்ல, போட்டு பயங்கரமா புரட்டி எடுப்பான். இப்பதான் சாப்பிட்டுட்டு பைய ஃபுல் ஃபார்ம்ல வந்திருக்கான். இந்த டைம்ல சிக்கனா டோஃப்ளமிங்கோவை வச்சு செஞ்ச அளவுக்கு செய்ய மாட்டான். பார்த்தலோமியோ தான் பதறிட்டு இருப்பான். ஐயோ லூஃபி சென்பாய், அவன் நேவி அட்மிரல், அவன் மேல போய் கைய வச்சுட்டீங்களேன்னு. ஆனா லூஃபிக்கு அவன் எவனா இருந்தா என்ன, இன்னைக்கு செய்யலன்னா எப்படியும் இன்னொரு நாள் இவனை பொழக்க வேண்டியிருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தானே நேவி அட்மிரலை பார்த்து பயந்து ஓடினாங்க. அதான் குமா வந்து எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு இடமா ஸ்பிளிட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தானே பிராக்டிஸ் எடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் எதுக்கு இவனுங்களை பார்த்து பயந்து ஓடணும்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் கண்ணு முன்னாடியே செத்துருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ல குமா வந்து காப்பாத்திட்டான். இதுக்கப்புறம் நேவி அட்மிரலா இருந்தாலும் சரி, எம்பரராவே இருந்தாலும் சரி, பொல்லந்து கட்டிடுவேன். அப்படி பண்ணலன்னா என்னால கிங் ஆஃப் த பைரட்டா மாற முடியாதுன்னு வெறி கொண்டு கத்துவான். நம்ம ஆளுகளும் கேட்டுட்டு அட ஆமாப்பா அவன் சொல்றதும் கரெக்ட் தான் கெத்தா நிப்பாங்க. இவ்வளவு நேரம் பயந்து நடிகிட்டு இருந்த உசோப்பே ஆமா லூஃபி ஒரு கை பாத்துடலாம் விடாத சண்டை போடும்பான். பார்த்தலோமியோ தான் பதறிட்டு இருப்பா. என்னையா நீங்களும் உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கீங்க? அவன் நேவி அட்மிரல் பெரிய பஞ்சாயத்து ஆகும்பான். லூஃபி வாடா கிளவா, இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துடலான்னு செகண்ட் இயர் எடுத்துருவான். உடனே இஷோவும் உங்க எல்லாத்தையுமே நான் இன்னைக்கு புடிச்சு காட்டுறேன்னு வெறிகொண்டு சொல்லுவான். அப்படின்னா இப்ப இவங்க 2 பேத்துக்குமே பயங்கரமான சண்டை ஆரம்பிக்க போகுது. லூஃபி எல்லாம் சொன்னா அடுத்த செகண்டே போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இங்க இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா சண்டை சீரியஸா போயிட்டு இருக்குது. இடையில போய் ஹெல்ப் பண்ணலாமா வேண்டாமா, அப்படி போனா என்ன ஆகும்னு சொல்லவும் முடியாது. அதனால பதட்டத்திலேயே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. அவன் லூஃபி அடிக்கிற அடி எல்லாமே வெறித்தனமா தான் இருக்கும். நார்மலா சண்டை போட்ட மாதிரியே தெரியல. ஜோரோவுக்கு அவன் சொன்னது எல்லாமே ஓகே தான். ஆனா ஏன் இவங்கிட்ட கொஞ்சம் ஸ்டேஞ்சா சண்டை போறான்னு தான் டவுட்டா இருக்குது. மேல வேற அவன் மொத்த பில்டிங்கையும் பறக்க விட்டுட்டு இருக்கான். ஆனா அதெல்லாம் நம்ம பைய கண்டுக்காம ஹாக் கேட்லிங்னு சொல்லி காட்டுத்தனமா பஞ்சு வைப்பான். அந்த எல்லா பஞ்சையுமே அவன் கத்திய வச்சே தடுப்பான், அதுவும் ஒத்த கையில. அதுக்கப்புறம் அவன் காண்டாயி கத்த லூஃபி ஒவ்வொரு டைமும் சொல்லி தான் அடிப்பான். அது ஏன்னு தெரியல. நான் இப்போ உன்னை குத்த போறேன்பா, அதுக்கப்புறம் குத்துவான். அப்புறம் நான் உன்னை மிதிக்க போறேன்பா, அதுக்கப்புறம் மிதிப்பான். ஒருவேளை கண்ணுலங்கிறதுனால அப்படி சொல்லி அடிக்கிறானோ என்னமோ. உடனே அவன் என்ன பண்ணுவான், அவனோட கிராவிட்டி பவரை யூஸ் பண்ணி லூஃபியை தரையா வச்சு அமுக்கிடுவான். உடனே நம்ம பையன் நீயும் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன் தானான்னு சொல்லிட்டு அவன் தலையை ஸ்ட்ராங்கா மாத்தி தரையில ஒரே அடி, அப்படியே அந்த தரை சிலுசிலா சதரும். அந்த கேப்ல எஸ்கேப் ஆயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம பையன் உதைக்க போறேன்னு சொல்லிட்டு ஓங்கி குத்திடுவான். அப்படி குத்திட்டு அவன் கிட்ட சாரி கேட்பான், ஐயோ நான் மாத்தி பண்ணிட்டேன்னு. ஆனா அவன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, என் பாடியில எல்லாம் அடியே விழலாம்பா. அதுக்கப்புறம் அதே கிராவிட்டியில லூஃபியை பிடிக்க ட்ரை பண்ணுவான். எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆகி மறுபடியும் ஜம்ப் பண்ணி அவனை பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். அதையுமே சொல்லி தான் அடிப்பான். இப்படி சண்டை 2 பேத்துக்குள்ளேயும் பயங்கரமா நடக்கும். அவன் அந்த ஒத்த கத்தியை வச்சுக்கிட்டே லூஃபியோட அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே தடுத்து அவனை திருக்க விடுவான். என்ன இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்னு இருக்குது இல்ல. ஒரு கட்டத்துல எங்கும்போது நம்ம பயலோட பாடி வெயிட்ட குறைச்சு அப்படியே பறக்க விடுவான். அதுக்கப்புறம் கிராவிட்டியா வர வைப்பான். கீழே சொத்துன்னு வந்து விழுவான். லூஃபிக்கு ஏதாச்சும் ஆயிரமோன்னு எல்லாத்துக்குமே பயம். ஆனா லூஃபிக்கு இப்ப அந்த கிராவிட்டியில இருந்தெல்லாம் எப்படி எஸ்கேப் ஆகணும்னு தெரிஞ்சு போச்சு. மறுபடியும் பயங்கரமா டயலாக் எல்லாம் அடிச்சுட்டு மாத்தி சண்டை போடுவானுங்க. லூஃபி கிக் பண்ண போறேன் பஞ்ச் பண்ண போறேன்னு சொல்லி அட்டாக் பண்ண உடனே அது அவனுக்கே கடுப்பாயிரும். என்ன எனக்கு கருணை காட்டுறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் நேவி ஹெட் குவார்ட்டர்ஸோட அட்மிரல், எல்லாருமே நீ மான்ஸ்டர்னு சொல்லுவாங்க. அதனால இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் யாரும் என் மேல கருணை காட்ட வேண்டாம். கண்ணு தெரியாதவன் பேட்டில் ஃபீல்டுல சண்டை போறான் தானே நீ கருணை காட்டுற? அதெல்லாம் ஒன்னும் தேவையே கிடையாது. நான் நினைச்சேன்னா உன் தலைய துண்டா வெட்டி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்படி இப்படின்னு லூஃபியை பயன்படுத்துற மாதிரி பயங்கரமா பேசுவான். ஆனா அவன் என்ன சொல்லுவான், உன்ன மாதிரி பிளைண்டான ஆளுகிட்ட எல்லாம் எதுவும் சொல்லாம என்னால சண்டை போட முடியாது. ஏன்னா எனக்கு உன்ன மாதிரி ஆளுகள் எல்லாம் பார்த்தா ரொம்பவும் பிடிக்கும்பா. உடனே இஷோக்கு ஷாக்காவும் 2 பேருமே பயங்கரமா முக்கிட்டு இருப்பானுங்க. ஒரு கட்டத்துல எங்கும்போது இஷோ பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருவான். லூஃபிக்கு கடுப்பாயிரும். ஏன்டா என்னைய பார்த்தா என்ன ஜோக்கா தெரியுதா? என்னடா இழிச்சிட்டு இருக்க? நான் இப்போ உன்னைய மிதிக்க போறேன்டான்னு மிதிப்பான். என்ன என்கிட்ட சிம்பத்தி காட்டுறியான்னு கேட்டா அதெல்லாம் அவன் கண்டுக்க மாட்டான். நான் உதைக்க போறேன், நான் குத்த போறேன், நான் அடிக்க போறேன்னு அதையே தான் திருப்பி பண்ணிட்டு இருப்பான். ஆனா இஷோ என்ன சொல்லுவான், இது 2 ஆம்பளைகளுக்கு நடக்கிற சண்டை. சோ நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கமோ அதுக்கேத்த மாதிரி சண்டை போடணும். அடுத்தவங்க மேல கருணை எல்லாம் காட்டிட்டு இருக்க கூடாது. அப்படி இப்படின்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுவான். லூஃபி அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்லாமா. இஷோக்கு என்னடானா இப்ப சண்டை போறது சுத்தமா புரியல. ஆனா இப்ப அவன் இருக்கிற பொசிஷனுக்கு சண்டை போட்டு தான் ஆகணும். அதனால உன்னை நான் காலி பண்ணாம விட மாட்டேன்னு கிராவிட்டி பிளேடுன்னு அவன் பவர் எடுப்பான். அதை பார்த்தோன்னே ஜோரோக்கு தெரிஞ்சு போச்சு பெரிய அட்டாக் பண்ண போறான்னு. உடனே எல்லாரும் ஓடுகிறான்னு அடிச்சு புரண்டு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. அப்ப அந்த இஷோ அவன் பவர் எடுத்து ரேஜிங் டைகர்னு சொல்லி கத்திய வச்சு லூஃபிக்கு நேரா வச்சு ஒரு சொல்லுவான். அந்த ரியாலிட்டியே ஒரு செகண்ட் வளைஞ்சு நெளிஞ்சு உடஞ்சி அப்படியே வெடிச்சு தெரியும். லூஃபி எல்லாம் கண்ணா பின்னான்னு பறந்து போயிட்டு இருப்பான். பையன் அப்படியே பேனு போவான். எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருந்த மாதிரி இல்ல. அவ்வளவு பெரிய மலை
படைகளையே அசால்ட்டா வெடிச்சு திரிய விட்டுட்டான். அப்படி திரிய விட்டவொன்னு அவனை காட்டுறாங்க பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பான். ஏன்னா அவங்கிட்ட இருக்க எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிருக்கானா. சோ பயலுக்கு டயர்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் லூஃபி திருப்பி வந்து இஷோவை அடிச்சு ஜெயிக்கிறானா இல்ல அப்படியே இவன் கண்ணுல மண்ணை தூவிட்டு அங்க இருக்க கப்பல் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.